ஹலோ! இன்றைக்கி நம்ம பெங்களூர் நாயுடு மிலிட்ரி ஹோட்டலோட மட்டன் குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம். 5லேருந்து 6 நம்பர் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போன உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லியும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே 7 பல்லு பூண்டு, அதுக்கு ஈக்குவல் மெஷர்மெண்ட் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது அடுத்ததாக வரப்போகிற 2 இன்க்ரீடியண்ட் தான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம். இது கூட நீங்கள் கசகசாவும் வேணும்னா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்துருக்கோம். இதுக்கு கூட கசகசாவும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் நிறுத்திடுங்க. ஸ்டவ்வை நிறுத்திட்டு தான் உப்பு, மிளகாத்தூள் சேர்க்கணும். இந்த மிக்சர் ஆறுனதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பெரிய பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே விடுங்க, ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் சூடான உடனே சோம்பு, பட்டை, லவங்கம், கறிவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீன்வாயில் நம்ம ப்ரெஷர் குக்கரில் மட்டனை கொஞ்சமாக லெமன் ஜூஸ், மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. அடுத்ததாக நம்ம ப்ரெஷர் குக் பண்ண மட்டனும் அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம். இந்த மிக்சர் 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரே ஒரு தக்காளியை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இன்னொரு சைடில் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேங்காவை நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக இதையும் நல்லெண்ணெய் விட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விடணும். அது கொதி வந்த அப்புறமா இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.